ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலே இந்த புதிய வருடத்திலே முதல் ஆராதனையில திருவிருந்து ஆராதனையிலே உங்கள் எல்லாரையும் பார்ப்பதில் மிகவும் சந்தோஷம். ஒரு சில காரியத்தை நான் சொல்லிவிடுகிறேன். இந்த புது வருடத்தில் நாம் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். முதல் ஆராதனை திருவிருந்து பார்ட்டி. நான் கடந்த போன வருஷத்துல பல காரியங்களை உங்க மத்தியில நான் பேசி வந்தேன். செய்தி எடுத்து மனசோர்வை பத்தி யோபோட வாழ்க்கையில பேசி முடிக்கல. ஒரு சில காரியம் பேசுறேன். அதோட யோசேப்புடைய வாழ்க்கையில அவன் கடந்து போன பாதைகளை குறித்து 7 காரியங்களை வைத்து அவங்க மத்தியில பேசி அப்படியே வருஷம் முடிஞ்சிருச்சு. நிறைய செய்திகள் இருக்குது. ஆனா ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் எனக்கு இந்த நெகேமியாவை குறித்து தெளிவாக கர்த்தர் எனக்கு பேசும்படியாக மனதில் ஒரு எண்ணத்தை வைத்தார். நெகேமியா குறித்து நம்ம போன வருஷம் நிச்சயமாகவே முடிவுள்ள நம்பிக்கை வீண் போகாது என்ற ஒரு காரியம் வாக்குத்தத்த அடிப்படையில் அவருடைய நம்பிக்கை மித்தமாக அழகத்தை கர்த்தர் கட்டி முடித்தார் என்ற நிச்சயமாக முடிவு நம்பிக்கை வீண் போகாது என்ற அந்த வாக்குத்தத்த அடிப்படையில் ஒரு சின்ன செய்தியை மட்டும் உங்களுக்கு கொடுத்து முடித்தேன். இன்னைக்கு அதே நெகேமியாவுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்வோம். இந்த வருஷத்துடைய வாக்கு தத்துவம் சங்கீதம் 30வது சங்கீதம். இந்த வாக்கு தத்தங்களை நமக்கு ஆண்டவர் அருமையான ஒரு வாக்கு தத்தங்களாக நாம கொடுத்திருக்கிறார். 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். தாவீது சொல்லுகிறான், நான் ஒரு காலமும் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். இதை நான் பல விதங்கள்ல யோசித்து பார்த்தேன், சிந்தித்து பார்த்தேன். இதனுடைய உண்மையான அர்த்தம், ஒரிஜினல் அர்த்தம், உண்மையான அர்த்தம் என்ன, மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, தாவீது ஏன் அப்படி சொல்றானா, எனக்கு பணம் இருக்குது, எனக்கு வெள்ளி இருக்குது, எனக்கு தங்கம் இருக்குது, மூட்டை மூட்டையா காசு வைத்திருக்கிறேன், வெள்ளி காசுகளை வைத்திருக்கிறேன், தங்க காசை வைத்திருக்கிறேன், ஆகினால நான் அசைக்கப்படுவதில்லை என்று அவன் தன் உள்ளத்திலே அப்படி எண்ணினான். அதுக்கு கர்த்தர் என்ன பதில் கொடுக்கிறார் தெரியுங்களா? தாவீது, உன் பணம், உன்னுடைய வெள்ளி, உன்னோட பொண்ணு உன்னை அசைக்கப்படுவதில்லை நீ நினைக்காத. நான் உன் கூட இல்லனா, என் கிருபை இல்லனா நீ அசைக்கப்பட்டுருவ, நீ தள்ளாடிடுவ, நீ விழுந்துடுவ. அப்படி என்ற ஒரு அர்த்தத்தை தான், ஒரு உண்மையான அர்த்தத்தை அங்க சொல்லப்படுது. அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புறாருன்னா, அந்த வசனத்துல எனக்கு வாழ்க்கையில எவ்வளவு செல்வங்கள் பணங்கள் கோடி கோடியா இருந்தாலும், நான் ஆசீர்வாதமாக காணப்பட்டாலும், அதன் மூலமாக நீ அசைக்கப்படுவதில்லை என்று நீ மனசுல எண்ணாத. பணத்தை வைத்து என்னால பணபலம் இருக்கு, ஆள் பலம் இருக்கு சில சொல்றாங்களே, அந்த மாதிரி நினைச்சிடாத. நான் கூட இல்லைனா உன்னுடைய பணம் நான் நினைச்சேன்னு சொன்னாக்கா ஒண்ணுமில்லாம போயிடும். இப்ப என்னென்னமோ இப்போ ஸ்கேமெல்லாம் நடக்குது. பேங்க்ல பணம் போடுறத கூட இன்னைக்கு பணம் வச்சிருக்க கூட பயமா இருக்கு. கர்த்தர் நினைச்சாருன்னா ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவாரு. அதுதான் அந்த உண்மையான அர்த்தத்தை அங்க சொல்லப்படுகிறது. நான் இதை வைத்து நான் என்ன மனதில் யோசித்தனாக்கா, நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை. ஆமா, உண்மை. என் வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நான் ஒரு காலமும் என் வாழ்க்கையில ஆண்டவர் என்னோடு இருக்கிற வரைக்கும் எந்த பிசாசு என்ன அசைக்கவே முடியாது. ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். நல்லா தட்டுங்க, நல்லா தட்டுங்க. ஏன் சொல்றேன்னாக்கா, நாம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், நாம் தேவனால் அழைக்கப்பட்ட மக்கள். கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாரு, ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறாரு, கர்த்தர் நம்மளை வேறு பிரித்திருக்கிறாரு. ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகளை சாத்தான் லேசா
லேசா கொஞ்சம் காத்த அடிச்சு புயல் காத்து போல கொஞ்சம் அடிக்க விடுவான். ஆனாலும் நாம் ஒரு நாளும் அசைக்கப்படவே மாட்டோம். கண்மலையின் மேல கட்டப்பட்ட அந்த வீடு எப்படி இருக்கிறதோ, அது காற்றடிச்சாலும் அசையாது, புயல் அடிச்சாலும் அசையாது, என்ன மழை பெஞ்சாலும் அசையாது. அந்த மாதிரிதான் கர்த்தர் அந்த கண்மலை மேல கட்டப்பட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையாக நம்மளை உங்களை எங்களை வச்சிருக்கிறார். அதனால நாம் அசைக்கப்படுவதில்லை. 2025ஆம் ஆண்டுல நமக்கு பல சோதனைகள், பல பாடுகள், பல கஷ்டங்கள், பலவிதமான காரியம் வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் அவளை வாழ வச்சிருக்கிறாரு, கர்த்தர் அவளை நடத்தி இருக்கிறாரு. அதனால கர்த்தர் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நம்மளை யாரும் எந்த சனிய சாத்தாலும் நம்மளை அசைச்சு பார்க்க முடியாது. அப்படின்னா நீங்க மனசுல நினைக்கணும், தாவீது வேற நினைச்சான். ஆனா நம்ம என்ன நினைக்கணும், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிற வரைக்கும் என்னை எதையுமே அசைத்து பார்க்க முடியாது. அப்படி இந்த எண்ணம் நம் வாழ்க்கையில எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். அதுல இருந்து நெகேமியா பத்தி என்ன பேச போறோம்னு நினைக்கிறீங்க? நெகேமியாவோட லீடர்ஷிப்ல இயேசுவோட லீடர்ஷிப் இருக்குது, லீடர்ஷிப்ல மோசையோட லீடர்ஷிப் இருக்கு, தலைமைத்துவம். பவுலுடைய தலைமைத்துவம் இருக்குது. பைபிள்ல பாத்தீங்கன்னா நிறைய தலைமைத்துவத்தை பைபிள்ல ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆனா அந்த அடிப்படையில எப்படி நெகேமியாவுக்குள்ளாக ஆண்டவர் வைத்திருக்கிற சில காரியங்கள், அவருடைய தலைமைத்துவத்துல அவர் எப்படி செயல்படுகிறான், எப்படி அசைக்க முடியாதவனாக செயல்படுகிறான், எப்படி ஞானம் உள்ளவனாக செயல்படுகிறான், எப்படி திறமை உள்ளவனாக செயல்படுகிறான். இந்த நெகேமியாவுடைய வார்த்தை எல்லாம் வாழ்க்கையில இன்னொரு லெவலுக்குள்ளால் அவளை கொண்டு போகணும், இன்னொரு படிக்குள்ளால் அவளை கொண்டு போகணும். நாம ஒவ்வொரு வருஷம் வரும் பொழுது இந்த வருஷம் முழுவதுமாக என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கிறேன், என்னுடைய விசுவாச வாழ்க்கையை எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கிறேன், நான் கொடுக்கிற காரியத்தில் ஆண்டவருக்கு எல்லாம் சொன்னீங்க, சாட்சி சொன்னீங்க, கர்த்தருக்கு நான் கொடுக்கறதுனால அது உண்மை, அது 100% உண்மை. நான் அனுபவிச்சிருக்கிறேன். நான் ரசிக்கப்பட்ட நாள் இருந்து கர்த்தருக்கு கொடுக்காத ஒரு நாள் கிடையாது. கர்த்தருக்கு கொடுக்காத, கர்த்தருக்கு தசபாவம் காணிக்கை சரி கொடுக்காத நாள் கிடையாது. ஏனாக்கா ஆண்டவர் கொடுக்க சொன்னாரு, அந்த வார்த்தைக்கு நான் கீழ்படுகிறேன். கர்த்தர் கொடுக்க சொன்னாரு, நீ கொடுப்பா, உழைப்பதில்லை நீ கொடுப்பா, சம்பாதிக்கிறதுல கொடுப்பா, நீ கொடுக்கிறதுனால நீ ஆசீர்வதிக்கப்படுவா. வேற எதனால மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட முடியும்? நான் கர்த்தருக்கு கொடுப்பதனால நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். கஷ்டமான நேரத்துல, கஷ்டமான சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நாம் கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மளை அதை பல விதங்களில் நம்மளை ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறார். அதனால நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு கொடுக்கிறது மட்டுமல்ல, நம்மளையும் கொடுக்கணும், நம்மளையே தேவனுக்கு கொடுக்கணும். நம்ம ஆண்டவருக்கு நம்மளையே கொடுக்கும் பொழுது அங்கதான் ரகசியம் இருக்குது. என்னை நான் எப்படி ஆண்டவருக்கு கொடுப்பது, என்னுடைய ஆவியாத்ம சரீரத்தை எப்படி ஆண்டவருக்கு கொடுப்பது, ஆண்டவருக்காக எப்படி உறுதியாக வாழ்வது, ஆண்டவருக்காக எப்படி காரியங்களை என் வாழ்க்கையில செய்வது என்பதை தான் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வருஷத்துக்கு வருஷம் படி உயர்ந்துகிட்டே போகும். போன வருஷத்தை விட கொஞ்சம் அளந்து பாருங்க. போன வருஷம் 2025ல என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்தது, என் ஜெப வாழ்க்கை எப்படி இருந்தது, என்னுடைய வேத வாசிப்பு எப்படி இருந்தது, இந்த வருஷத்துல கால் வைத்து இருக்கிறேன், என்ன தீர்மானம் பண்ணி இருக்கிறேன், ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த ஆண்டுல நான் எடுத்த தீர்மானங்கள் என்ன. வேற வேற தீர்மானம் வேணாம், தப்பான தீர்மானம் எடுக்காதீங்க, செய்ய முடியாத தீர்மானம் எடுக்காதீங்க, செய்ய முடிய தீர்மானத்தை எடுங்க, சிம்பிளா எடுங்க. தீர்மானம் எடுக்கிறதுனாக்கா, ஆண்டவரே நான் போன வருஷம் ஆண்டவரே 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ண ஆண்டவரே, இந்த வருஷம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு நல்ல தீர்மானத்தை எடுங்க. போன வருஷம் ஆண்டவரே பைபிளை நான் படிச்சே முடிக்கல ஆண்டவரே, இந்த வருஷம் பைபிளை படிச்சு முடிக்கிற ஆண்டவரே, போன வருஷம் பைபிளே திறக்கல ஆண்டவரே, சேர்ச்சுக்கு வந்ததோடு சரி ஆண்டவரே, வீட்டில் வச்ச பைபிள் வீட்டில் வச்சுதான் ஆண்டவரே, எனக்கு நிறைய வேலை 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 அன்வாரு கூட அந்த வேலை இல்லை, எனக்கு அவ்வளோ வேலை ஆண்டவரே, அதனால நான் பைபிளை திறக்கிறதே நான் விட்டுட்டேன் கொஞ்சம், அதனால இந்த வருஷம் கொஞ்சம் பைபிளை திறந்து கொஞ்சம் பார்க்கறேன் அப்படின்னு ஒரு நல்ல தீர்மானத்தை எடுங்க.
அப்ப போன வருஷத்தை விட இந்த வருஷம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் எந்த அளவுக்கு மேல கொண்டு போக போறேன் அப்படி யோசிக்கணும். போன வருஷத்தை விட இந்த வருஷம் என்னுடைய கிறிஸ்துவ ஜீவியத்தை நான் எப்படி முன்னுக்கு கொண்டு போக போறேன், நான் என்னென்னலாம் நான் சிந்திக்க போகிறேன், என்னென்ன காரியம் செய்ய போகிறேன் அப்படி என்பதெல்லாம் சரியான ஒரு காரியத்தை நாம் செய்யக்கூடியதாக காணப்பட வேண்டும். அப்ப இந்த வருஷம் என் ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் மேன்மைப்படுத்துவதற்கு நான் செய்ய வேண்டிய காரியம் இருக்குது. நான் என்ன செய்ய வேண்டும்? நெகேமியாவுடைய வாழ்க்கையில 20 காரியம் சொல்ல போறேன். 20 காரியங்கள். இதெல்லாம் நான் எங்கேயும் பார்க்கல. இதெல்லாம் எனக்கு மனதில் பரிசுத்த ஆவியானவர் போட்ட செய்திகள். ஒன்று ஒன்றா எழுதினேன். அதனால இந்த செய்தி சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நான் எப்போதும் ஒரு செய்தியை பேசும்போது ஜெபம் பண்ணி தான் வார்த்தைகளை எடுக்கிறது. கர்த்தர் இது மனதில் எதை போடுறாரோ அதை வைத்து யோசனை பண்ணி, அதை வைத்து தியானம் பண்ணி, அதை வைத்து ஆராய்ந்து, இப்படிதான் ஏன் 20 காரியம் 10 காரியம் ஏன் சொல்றேன்னா அது என் மனசுல வந்த காரியங்கள். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மனிதன் வளருவதற்கு ஒரு சத்தியத்திலே கட்டப்படணும். ஒரு சத்தியத்தை கவனமாக கேட்கணும். ஒரு சத்தியத்தை உன்னிப்பா கவனிக்கணும். நீங்களும் நானும் சாதாரணமான ஆள் இல்லை. உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாகவும் ஒரு வல்லமையான ஒரு வெடி மருந்து உள்ள இருக்குது. அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை அனல் மூட்டிக் கொண்டே இருக்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஞாபகம் மூட்டிக் கொண்டே இருக்கிறாரு. அந்த ஆவியானவர் நம்மளை வளர சொல்றாரு. அந்த ஆவியானவர் நம்மளை வளர்த்து கொண்டு போறாரு. பிள்ளைகள் எப்படி வளர்ந்து வருகிறதோ அது போல ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளை பரிசுத்த ஆவியானவர் வளர சொல்லுகிறாரு. ஒரு சத்தியத்தில் நிக்க சொல்றாரு. சத்தியத்தை புரிந்து கொள்ள சொல்றாரு. சத்தியத்தை அறிய சொல்றாரு. இதுதான் தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நம்மளை வளர்க்கிற விதங்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். காலங்கள் பொல்லாததாக மாறிக்கொண்டிருக்கிறது. உலகத்தின் சூழ்நிலைகள் வித்தியாசமாக மாறிக்கொண்டிருக்கிறது. கிறிஸ்துக்குள்ளாக வாழுகிறவர்கள் அநேக தங்கள் வாழ்க்கையில பிசாசினால சோதிக்கப்பட்டு சாத்தானால பல காரியத்துல வஞ்சிக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிற காலமாய் இருக்கிறது. ஆக சபைக்கு வருகிற கொஞ்சம் பேராக இருந்தாலும் அந்த கொஞ்சம் பேர் உத்தம ஜனமாய் இருக்கும் என்று யோவாசானன் சொல்றார். உத்தம ஜனம், உண்மை உள்ள ஜனம், பரிசுத்த உள்ள ஜனம், தேவனை ஆராதிக்கிற ஜனம், தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஜனம், தேவனுக்காக தன்னை ஒப்பு கொடுத்த ஜனம், விசுவாசம் உள்ள ஜனம், இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் வாழ்றது கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி இருக்கணும். வாழ்வது ஆண்டவருக்காகவே அந்த வாழ்க்கை இருக்கணும். உலகத்துல இருக்கலாம், பல காரியம் வரலாம், ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில கோட்டை விட்டுறக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாருக்கும் அவசியமானது உண்டு. தமிழ் அன்னை சொன்னா பெரியவங்க சொன்னாங்க, வருமுன் காப்பவன் தான் அறிவாளினாங்க. அப்படின்னா வருமுன் காப்பவன் தான் அறிவாளி. வெள்ளம் வருவதற்கு முன்பதாக அணைய போடு அப்படின்னாங்க. ஏங்க நாங்கள் வெள்ளம் வரப்போகுது, அதுக்கு முன்பதாக அணைய போடு, சோதனை வரப்போகுது, பிரச்சனை வரப்போகுது, தொல்லைகள் வரப்போகுது, அதுக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையை அணை போட்டு கட்டணும். கட்டுவது முக்கியம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே. அது எப்படி கட்டணும் நமக்கு தெரியணும். அந்த மாதிரி விதத்துல நம்முடைய வாழ்க்கையை கட்ட வேண்டும் என்றால் அதற்கு நெகேமியா வாழ்க்கையிலிருந்து சில பாடங்களை நாம படிப்பது அவசியம். முதலாவதாக நெகேமியா பத்தி 31ஆம் தேதி கடைசியா பேசி முடிச்சோம். அவன் சூசான் அரண்மனையில் இருந்தான். செய்தியை விசாரிக்கிறான், தன் ஜனத்தோட செய்தியை விசாரிக்கிறான். விசாரிச்ச பிற்பாடு சும்மா இருக்கல, உடனே உபாசம் பண்ணுகிறான், ஜெபிக்கிறான், இப்படிலாம் செய்ய ஆரம்பிக்கிறான். ஆனா அவர் வாழ்க்கையில முதல் ஒரு காரியம் தோன்றினது என்ன தெரியுங்களா? தரிசனம். அவன் உள்ளத்துக்குள்ளாக இந்த அலங்கம் இடிக்கப்பட்டது எப்படி கட்ட வேண்டும் என்றதான அவனுக்குள்ளாக ஒரு தரிசனம் பிறக்க ஆரம்பிக்கிறது. தரிசனம் என்பதை நீங்க நினைக்கிற மாதிரி அல்ல. தரிசனத்துல வித்தியாசம் இருக்குது. சொப்பனம் என்பது வேற. சொப்பனம் பண்றல அது வேற. கனவு காண்றோம் சொல்றோம் அது வேற. அதுக்கும்
தரிசனத்துக்கும் சம்மதம் கிடையாது. தூங்கும் போது ஒன்று பார்க்கிறோம், அவ்வளவு. தரிசனம் என்பது ரெண்டு விதம் இருக்குது. ஒரு தரிசனம், பேரு அவன் வீட்டுக்கு வந்து பசியா இருக்கிற நேரத்துல ஆகாரம் இன்னும் ஆயத்தமாகல, உடனே போய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அவன் காணுகிற ஒரு தரிசனம், ஜெபிக்கிற நேரத்துல வருகிற ஒரு காட்சி, ஒரு தரிசனம், அது ஒன்று. அந்த தரிசனத்துக்கு அர்த்தம் இருக்குது. அந்த தரிசனம் வாழ்க்கையில நிறைவேற போகிறது. அந்த தரிசனம் ஆண்டவரே கொடுக்கிறாரு. கடவுள் கொடுக்கிற தரிசனம் வேற. அப்ப பேதுருக்கு ஆண்டவரே அந்த தரிசனத்தை கொடுக்கிறாரு. அந்த தரிசனத்தின் அடிப்படையில் ஊழியர் போகிறதாங்க, அது வேற தரிசனம். ஜெபிக்கும் போது ஒரு காட்சியை பார்க்கிறேன் அப்படி சொல்றாங்களா, அந்த தரிசனம் வேற, அந்த விஷன் வேற. ஆனா இன்னொரு விஷயம் இருக்குது, இன்னொரு தரிசனம் இருக்குது. அது நமக்குள்ளாக வருகிற ஒரு தரிசனம், நமக்குள்ளாக எழும்புகிற தரிசனம். யாருக்குள்ளாக தரிசனம் இருக்கிறதோ அவங்க வாழ்க்கை வித்தியாசமா காணப்படும். இப்ப அதுல ரெண்டு விதமா உங்களுக்கு பிரிச்சு நான் சொல்றேன். ஒன்று, நமக்குள்ளாக ஆவியானவர் தெய்வீக தரிசனத்தை உள்ள வைக்கிறார். ஒண்ணு, அது பிற்பாடு நான் சொல்லுகிறேன். இன்னொன்று, நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒரு வாழ்க்கையின் தரிசனம் என்னங்க? நீங்க எதை நோக்கி போய் கொண்டிருக்கீங்க? உங்க வாழ்க்கையில எதை நோக்கி போய் கொண்டிருக்கீங்க? யார் ஒருவர் தங்க வாழ்க்கையில ஒரு இலக்கு இல்லாம, ஒரு குறிக்கோள் இல்லாம, ஒரு நோக்கம் இல்லாம, நான் ஏதோ வேலைக்கு போறேன், ஏதோ உழைக்கிறேன், ஏதோ சம்பாதிக்கிறேன், ஏதோ சாப்பிட்றேன், இப்படி இருக்காங்க பாருங்க. அப்படின்னா அவங்க வாழ்க்கையில ஒரு ஒரு தரிசனம் இல்லை, ஒரு விஷயம் இல்லை. இல்லை, என் வாழ்க்கையில நான் இப்படிதான் இருப்பேன், என் வாழ்க்கையில இப்படிதான் முன்னேறுவேன், என் வாழ்க்கையை நான் இப்படிதான் வச்சிருப்பேன், என் வாழ்க்கையின் குறிக்கோள் இதுதான், என் வாழ்க்கையில எல்லாருக்கும் முன்னாடி நான் உயர்ந்து காட்டுவேன் அப்படின்ற ஒரு தரிசனம் இல்லைன்னு சொன்னாக்கா நாம இப்படியே தான் உட்கார்ந்துருப்போம். அதனால்தான் சீனம் பாருங்க, அவாடு போயிட்டு இருக்கிறான் பொண்ணுங்க. மற்ற இடத்துல மழைக்கால இடம் கூட பாருங்க, அவன் பாடு போயிட்டு இருக்கிறான். இப்ப படிக்கிறீங்க, இப்ப எஸ்ஆர் வந்து டிப்ளமா படிச்சு முடிச்சிருச்சு. அடுத்தது உன்னுடைய விஷயம் என்னது, உன்னுடைய தரிசனம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, இப்போ அது என்ன நினைக்கும், அடுத்து நான் ஒரு டிகிரியை படிக்கணும் அப்படின்னு நினைக்கும். டிகிரியை படிக்கணும். ஏன் அப்படி நினைக்குது? வாழ்க்கையில முன்னேறணும். வாழ்க்கையில முன்னேறினா அடுத்த இன்னொரு லெவலுக்குள்ளாக நீங்க போய் படிக்கணும். படிக்கிற வயதுல நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும். எது வரைக்கும் படிக்க முடியும் அது வரைக்கும் படிக்கணும். ஏன் படிப்பு அவசியம்? அது உன்னோட விஷன், உன்னோட தரிசனம். அது அதன் மூலமாகத்தான் ஒரு வாழ்க்கை அடங்கி இருக்குது. எல்லாருக்கும் சொல்றேன் பாருங்க, வாழ்க்கையில நாம் நல்லா முன்னுக்கு வரணும்னாக்கா நமக்குள்ளாக வருகிற ஒரு தரிசனம் ரொம்ப முக்கியம். இல்லை, எனக்கு போதும், நான் அடுப்பாங்கல்லையே வேலை பார்த்தா அது போதும், வீட்டில் இவ்வளவு சம்பாதிக்கிறாரு எனக்கு போதும், எங்க வீட்டுக்காரர் என்னை பார்த்துக்குவார் அப்படின்னு இருந்தோமா என்னாச்சு? என்னாச்சு சொல்லுங்க? அந்த அடுப்பாங்கார உள்ளேயே இருக்கிற ஒரு தரிசனத்திலே உட்கார்ந்து இருப்போம். இல்ல, என் வாழ்க்கையில மற்றவங்க போல நானும் முன்னேற வேண்டும், மற்றவங்க போல நானும் உயர வேண்டும். இந்த 2026ஆம் ஆண்டுல உங்களுடைய எண்ணத்தெல்லாம் மாத்துங்க. குப்பைத்தொட்டி எண்ணத்தெல்லாம் தூக்கி குப்பைத்தொட்டில போடுங்க. உங்களுடைய எண்ணத்துக்குள்ளாக வேற காரியத்தை உள்ள போனாலும் வைங்க. உங்களுடைய எண்ணத்துக்குள்ளாக மற்றவங்க மாறி நானும் தலை நிமிர்ந்து நிற்கணும். ஒரு எண்ணத்துக்குள்ளாக வேற காரியத்தை திணிச்சு வைங்க. நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்றதால உங்களுடைய எண்ணத்துக்குள்ளாக அந்த மாதிரியான உங்களுக்குள்ளாக ஒரு நல்ல தரிசனத்தை நீங்க வளர்த்து கொண்டீங்கன்னா நீங்களா இருக்க மாட்டீங்க. நீங்க வித்தியாசமான ஒரு ஆளா நீங்க போய்கொண்டே இருப்பீங்க. வாழ்க்கை முக்கியங்க, வாழ்க்கை முக்கியம். அந்த வாழ்க்கையில இதை நீங்க உருவாக்கி வைப்பது முக்கியம், அவசியம். நிறைய பேர் உலகத்துல பாருங்க எவ்வளவோ பல காரியம் சொல்றாங்க. ஆனா கிறிஸ்தவ உலகத்துல கிறிஸ்தவர்கள் வந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தினா முதலாவது உங்க தரத்தை உயர்த்துங்க. நம்ம எல்லாம் தரமுள்ள கிறிஸ்தவர்கள். உழைப்பிலையும் சரி, சம்பாதிக்கிறது சரி, ஒரு தரத்தை உயர்த்துங்க.
கடவுள்கிட்ட நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஒரு தரத்தை மேன்மைப்படுத்துங்க, நல்லா வாழுங்க, நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. கவலை வருதா, பல பிரச்சனை, மனுஷனா உலகத்துல பிறந்தா பல காரியம் நம்மளை சந்திக்காமல் போகவே போகாது. பல காரியம் நம்ம சந்திக்க வரும். ஆனா வசனத்தை நினைச்சு கொள்ளுங்க, கர்த்தர் என் கூட இருக்கிற வரைக்கும் நான் ஒரு நாளும் அசைக்கப்பட மாட்டேன். இத மனசுல உறுதியா வரணும். நான் அசைக்கப்பட மாட்டேன். எந்த பிசாசின் வாழ்க்கையில குறுக்கிட்டாலும் நான் அசைக்கப்பட மாட்டேன். காரணம், எனக்குள்ளாக தேவன் இருக்கிறாரு, மகா பெரிய தேவன் இருக்கிறாரு, வல்லமையான தேவன் இருக்கிறாரு, அதிசயங்களை செய்கிற தேவன் இருக்கிறாரு, தடைகளை உடைக்கிற கர்த்தர் இருக்கிறாரு. என்னால முன்னுக்கு போக முடியும். எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்துல என்னால உடைக்க முடியும். என் வாழ்க்கையில முன்னேற விடாதபடி இருக்கிற பொல்லாத பிசாசை இயேசுவின் நாமத்துல அப்பால போடுவேன். நீங்க தடைகளை தாண்டி போவீங்க, முடியும். நம்மளால் தடைகளை தாண்டி போக முடியும். அதுதான் நான் மனசுல நினைக்கிறோம். நான் அசைக்கப்பட மாட்டேன். மனுஷனுக்கு முன்பதாக அசைக்கப்பட மாட்டேன். சாத்தானுக்கு முன்பதாக நான் ஒரு நாள் அசைக்கப்பட மாட்டேன். அசைக்கப்பட முடியாத வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் வாழ்வதற்கு நமக்கு தேவனுடைய ஆவியானுடைய வல்லமை நமக்குள்ள கர்த்தர் தந்திருக்கிறார். அப்ப 2 தரிசனத்துல உங்களுக்குள்ளாகவே உங்களை குறித்து உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கும். அது இல்லைன்னா பெரும்பாலும் கிறிஸ்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அது இருக்காது. ஏதோ போனமா வந்தவன், எங்க போறேன், வேலைக்கு போறேன், அப்புறம் திரும்பி எப்போ வருவேன், 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவேன், அப்புறம் என்ன பண்ணுவேன், சாப்பிடுவேன், அப்புறம் என்ன பண்ணுவேன், கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பேன், அப்புறம் என்ன பண்ணுவேன், தூங்கிடுவேன், ஒரு மறுநாள் என்ன பண்ணுவேன், அதே தான் செய்வேன். அப்போ வாழ்க்கையில் என்ன இல்லை, வாழ்க்கையில வேற ஒண்ணுமே நம்ம யோசிக்கிறது இல்லை. இல்லை இப்படிதான் இருக்கணும், இல்லை இப்படி போகணும். ஒரு வியாபாரம் பண்றீங்க, அந்த வியாபாரத்தில் நீங்க என்ன பண்ணணும், அதையும் யோசிக்கணும், எப்படி முன்னுக்கு வரலாம். அதுதான் உங்களுடைய மனசுல உங்களை உருவாகுது. எப்படி முன்னுக்கு வரலாம், என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், எப்படி செஞ்சா நம்ம மேல வர முடியும், இதை யோசிக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ பண்றோம், ஏதோ கர்த்தர் இருக்கிறாரு அப்படிலாம் இருக்கக்கூடாது. வாழ்க்கையில ஒரு புடிமானம் இருக்குன்னு சொல்ல வரங்க. உங்களுக்குள்ளாகவே ஒன்றை நீங்க உருவாக்கி கொள்ள வேண்டும். இல்ல என் வாழ்க்கையில நான் கையிட்டு செய்யற காரியத்துல கர்த்தரை வாக்கி செய்வார்னு வசனம் தான் சொல்லுது. 1ஆம் சங்கீதத்துல கையிட்டு செய்யற காரியத்தெல்லாம் கர்த்தரை வாக்கி செய்வேன்னு சொல்லி இருக்கிறாரு. நான் கையிட்டு செய்கிற காரியமெல்லாம் கர்த்தரை வாக்கி செய்வாரு. நான் யார் மேலாம் கை வைக்கிறனோ அந்த மண்ணான தலையில நான் கை வச்சா அதை பொண்ணா மாறும். சொல்லணும், நான் பொண்ணா மாறும், அது பொண்ணா மாறும். இப்படி எல்லாம் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளோட நம்ம வாழ பழகுவதுதான் நமக்குள்ளாக உருவாகிற தரிசனம். ஒரு போல்னஸ் இருக்கணும் வாழ்க்கையில. வாழ்க்கைனா ஒரு அதுல ஒரு என்ன போல்னஸ்ல என்ன சொல்றோம், நம்ம ஒரு நமக்கு ஒரு நாமளே நம்ம நம்பணுங்க. நாமே நம்ம நம்பணும். இல்ல அப்படி ஆயிடுவேனா, இல்ல இப்படி ஆயிடுவேனா, இல்ல அப்படி போயிடுவேனா, இல்ல இப்படி போயிடுவேனா. அவங்க சொன்னாங்க. அப்படி எவங்க சொன்னாங்க, எந்த வெங்காயம் சொல்லுச்சு, தேவையில்லாம ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அப்படி சொன்னாங்க. இந்த 2026ஆம் ஆண்டு உன் வாழ்க்கையில செவ்வாய் தோஷமாவே, ஆமா செவ்வாய் தோஷமாவே வாழ்க்கையில சிம்ம ராசியாம இதெல்லாம் சரியா வர தெரியுமா அப்படின்னு யாரோ சொல்லிட்டாங்களாம். இவங்களும் என்ன பண்றாங்க, இதெல்லாம் கடவுளுக்கு ஒத்து வராத காரியங்கள். என் தேவன் யார் என்பதை அறிந்து கொண்டா என் வாழ்க்கையை தரத்தை எப்படி உயர்த்த வேண்டும் என்று எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு நம்முடைய தரத்தை நம்ம உயர்த்தி கொள்ள வேண்டக்கூடிய நமக்குள்ளாக காணப்படுகிற ஒரு தரிசனம் நமக்குள்ளாக இருக்கும். இது நமக்குள்ளாக காணப்படுகிறது. ஆனா உண்மையான தெய்வீக தரிசனம் இது யார் தர நமக்குள்ளாக? இந்த தெய்வீக தரிசனம் நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக தர ஆரம்பிக்கிறாரு. ஒரு அழிய சொல்லுங்க. பசியாட்டு வந்துட்டீங்களா எல்லாரும்? தூங்கிடாதீங்க. நமக்குள்ளாக ஆவியானவர் ஒரு தெய்வீக தரிசனத்தை நமக்குள்ளாக வைக்கிறாரு. அந்த தெய்வீக தரிசனம் வந்துச்சுனாக்கா நமக்குள்ளாக ஒரு பாரம் அழுத்தம்.
அந்த தெய்வீக தரிசனத்தை யாரும் அழிக்க முடியாது. உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக அந்த தரிசனம் வந்த பொழுது அது யாருமே அழிக்க முடியாது. அந்த தரிசனம் நம்ம வாழ்க்கை என்ன செய்யனாக்கா நம்ம முன்னோக்கி போக வைக்கும். தரிசனம் என்ன பண்ண? ஒன்று, முன்னோக்கி போக வைக்கும். அப்ப நம்மளை முன்னோக்கி போக வைக்கலனாக்கா நமக்குள்ளாக ஒரு தெய்வீக தரிசனம் இல்லைன்னு அர்த்தம். எதுல முன்னோக்கி போக வைக்கும்? எல்லா காரியத்திலும் நம்மளை முன்னோக்கி போக வைக்கும். செய்கிற ஊழியத்திலே நம்மளை முன்னோக்கி போக வைக்கும். கர்த்தருக்காக இறங்கி செய்கிற காரியத்துல நம்மளை பின்தங்க விடாது, அதை செய்ய வைக்கும், செய்து கொண்டே இருக்க சொல்லும். அப்ப ஆண்டவருக்காக நாம எதையாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வருதுல, அதுவே தெய்வீக தரிசனமாக நமக்குள்ளாக மாறுகிறது. அப்ப இந்த நெகேமியாக்குள்ளாக ஒரு தெய்வீக தரிசனம் உள்ள எழும்ப ஆரம்பித்தது. தரிசனம் ரொம்ப முக்கியங்க. அந்த தரிசனத்துல தான் கிறிஸ்தவ வாழ்க்கை அடங்கி இருக்கிறது. தரிசனம் இல்லாத ஒரு கிறிஸ்தவனாக இருக்கக்கூடாது. ஆலயத்துக்கு வருகிற நம்ம கடவுளுடைய வார்த்தை கேட்கும்போது, ஆண்டவருக்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் உமக்காக என்ன செய்யணும்? ஆண்டவரே, உமக்காக என்ன செய்யணும்? ஆண்டவரே, அதுதான் அந்த தரிசனம் உள்ள நமக்குள்ளாக செயல்பட ஆரம்பிக்குது. என்ன செய்யணும் ஆண்டவரே உமக்காக? ஏசியா தீர்க்கதரிசி அப்படி கேட்கிறோம். யார் நமது காரியமா போவா? அப்ப அவன் சொல்றான், ஆண்டவரே நான் போறேன், ஆண்டவரே உமது வேலையாக நான் போறேன், ஆண்டவரே. ஏசியா 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், நான் போறேன். அப்ப கடவுளுடைய காரியமா, கடவுளுடைய வேலை யார் செய்வா? நம்ம தான் செய்யணும். அப்ப அந்த கடவுளுடைய வேலை செய்வதற்கு நமக்குள்ளாக தரிசனம் இருந்தா தான் அந்த வேலை செய்ய முடியும். இல்லைன்னா தரிசனம் சாகக்கூடாது. தரிசனம் செத்துருச்சுன்னா நம்மளும் செத்தான அர்த்தம். தரிசனம் எப்போதுமே அது வேலை செய்து கொண்டே இருக்கும். தரிசனம் நம்ம முன்னுக்கு நம்மளை தள்ளி கொண்டே இருக்கும். தரிசனம் என்பது நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. இரண்டாவதாக ஒன்று சொன்ன, தரிசனம் நம்மளை முன்னோக்கி போக வைக்கும், பின்னோக்கி வைக்காது. இரண்டாவதாக தரிசனம் உள்ளவர்கள் தேவையில்லாத காரியத்தில் ஈடுபடவே மாட்டாங்க. எனக்குள்ளாக ஒரு தெய்வீக தரிசனம் இருக்குன்னா நான் அதை தான் போக்கஸ் பண்றேன். அந்த தரிசனத்துக்குள்ளாக நான் இணைய ஆரம்பிக்கிறேன். கடவுள் கொடுத்த தரிசனத்தோட நான் இணைய ஆரம்பிக்கிறேன். அந்த தரிசனத்தோடு நான் இணைய ஆரம்பிக்கும் பொழுது அந்த தரிசனம் உள்ளவர்கள் தேவையில்லாத காரியத்தை செய்ய மாட்டாங்க, தேவையில்லாத காரியத்தில் தடையிட மாட்டாங்க என்பதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இது நெகேமியாக்குள்ள இருந்த இரண்டாவது காரியம். அவன் தேவையில்லாத காரியத்தில் நெகேமியா தலையிடவே இல்லை. அவன் மனதுக்குள்ள இருப்பதெல்லாம் எப்படியாவது இந்த அலகத்தை கட்டி முடிக்க வேண்டும். அதுதான் அவனுடைய எண்ணமும் அவனுக்குள்ளாக எழும்புகிற ஒரு தரிசனமாகவே காணப்பட்டது. அதுக்காக அவன் பல பிரயாசங்களை பட்டான், பல காரியங்களை யோசிக்க ஆரம்பிக்கிறான், பல காரியங்களை சிந்திக்க ஆரம்பிக்கிறான், பல போராட்டங்களை சந்திக்க ஆரம்பிக்கிறான். தரிசனம் என்பது, தரிசனம் ஒரு மனுஷ வாழ்க்கையில் பிறந்துருச்சுன்னா அதை நிறைவேற்றுவது நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க, சாதாரண காரியம் இல்லை. அதுக்கு சவால் இருக்குது, அதுக்கு போராட்டம் இருக்குது. ஏன்னாக்கா அந்த தரிசனத்தை கெடுப்பதற்கு பிசாசை எப்படியாவது என் வாழ்க்கையில இடைபட ஆரம்பிப்பான். சரி சொல்லுவாங்க, என்னப்பா நல்லாதான் ஓடிட்டு இருந்தேன், ஓட்டத்துல கொஞ்சம் கோளாறு வந்துருச்சு, அந்த ஓட்டம் கொஞ்சம் சொடங்கிருச்சு. என்னப்பா நல்லாதான் ஜாப் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்ப என்ன பாச்சு வாழ்க்கையில அப்படின்னு கேட்டா, நல்லாதான் ஜாப் பண்ணேன், இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி அனலா இருந்தேன், இப்ப அனல் இல்லாம குளிர்ப்பு இல்லாம உட்காந்துட்டேன். என்னத்தினால இப்படி ஆகிட்ட? இல்ல, உனக்குள்ள கர்த்தர் ஒரு தரிசனம் கொடுத்தாரு, அந்த தரிசனத்தை சாத்தா கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிட்டான், எடுத்துட்டான். எடுத்ததுனால என் வாழ்க்கையில எல்லாமே நான் இழக்கிறேன். ஒண்ணா தரிசனத்தை கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிக்கிறேன். இழந்துட்டோம்னாக்கா பிசாசு நம்மளை கொண்டாந்து ஒரு நாற்காலியில உட்கார வச்சிடும். இப்படியே உட்காந்துரு, இதுக்கு மேற்பட்டு எழுப்பக்கூடாது. பிசாசுக்கு பிடிக்காத ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? கடவுளுடைய வேலையை நம்ம செய்யக்கூடாது, கடவுளுக்காக எழும்பி நிற்க கூடாது, ஆண்டவருக்காக நினைத்தம் பண்ணக்கூடாது. நீ அதெல்லாம் போய் ஏன் செஞ்சுட்டு கிடக்கிற, உட்கார வச்சிருவோம். உட்கார வைக்கிறது எப்படி உட்கார வைப்பான் தெரியுமா?
இங்கே 2 கொம்பை வச்சுக்கிட்டு நேரம் வந்து அப்பெல்லாம் பேச மாட்டான். ஆளுங்க மூலமா நம்மளை உட்கார வச்சிடணும். நான் எப்போது சொல்றேன், நல்லா அறிந்து கொள்ளுங்க. கேட்கக்கூடாத வார்த்தைகளை கேட்காதீங்க, கேட்கக்கூடிய வார்த்தைகளை கேளுங்க. உங்களை தட்டி எழுப்புகிற வார்த்தையை எப்போதுமே கேட்டுக்கொண்டிருங்க. உங்களை கீழே தள்ளுகிற வார்த்தையை கேட்கவே கேட்காதீங்க. மனசுல வச்சுக்கொள்ளுங்க. என்னை டவுன் ஆக்குகிற வார்த்தைகளை, அதாவது உங்களை என்னை எந்த வார்த்தையை டவுன் ஆக்குது அந்த வார்த்தையை தூக்கி எரிஞ்சிருங்க. கர்த்தர் நம்மளை எப்போதுமே கட்டி எழுப்பி கொண்டே வருகிறவர். அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற தரிசனம் நம்மளை என்னென்ன செய்ய வைக்கும் என்பதை நீங்க நன்றாக நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப 2வது தரிசனம் உள்ளவர்கள் தேவையில்லாத காரியத்துல தலையிட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய தரிசனம் வேற. 3வது காரணம் சொல்லுகிறேன், அவர்கள் குறிக்கோள் உள்ள அவர்கள் வாழ்க்கையில தரிசனம் இருந்துச்சுன்னா ஒரு குறிக்கோளோட வாழ ஆரம்பிப்பாங்க. அந்த குறிக்கோளை விட்டு காண மாட்டாங்க. அவங்க மனசுல அதுதான் இருக்கு. இல்ல, ஆண்டவர் இதை கொடுத்திருக்கிறாரு, இந்த காரியத்தை செய்யணும், இந்த காரியத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் இருக்கும். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு குறிக்கோளோட வாழ்க்கை வாழணும். குறிக்கோளை தவறிட்டோம், முடிச்சு. குறிக்கோளை தவறுவதற்கு பிசாசும் பல வேலைகளை செய்வான். நமக்குள்ள ஒரு துடிப்பு இருக்குங்க, ஒரு துடிப்பு இருக்கும். ஆரம்பத்துல ரசிக்கப்பட்ட போது நமக்கெல்லாம் ஒரு பயங்கரமான துடிப்பு இருந்துச்சு. ஆனா அந்த துடிப்பு இப்ப கேட்டீங்கன்னா நின்றுச்சு. துடிப்பு நின்றுச்சு. துடிப்பு நின்று இப்ப வந்து உலகத்துல போய் துடிச்சுக்கிட்டு இருக்கோம். தரிசனம் உள்ளவங்க உலகத்தை விட்டவங்க. தரிசனம் உள்ளவங்க, நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், உலகத்துல இருக்கிறோம், ஆனா தரிசனம் உள்ளவங்க உலகத்தை விட்டுருவாங்க. தரிசனம் உள்ளவங்க தேவனுக்காக எழுப்புவாங்க. தரிசனம் உள்ளவங்களுடைய வாழ்க்கையே ஒரு மாறுபட்ட வாழ்க்கையை தான் அமைஞ்சிடும். அதுதான் இந்த தரிசனம் நமக்கு அவசியம். இதை உள்ள நம்ம வாழ்க்கையில வைத்து இருக்கிறோம். அலையே சொல்லுங்க. ஏன்னா நீங்க தூங்கிடக்கூடாது. பாருங்க, முதல் ஆராதனை, முதல் திருவிழத்து பந்தி, நீங்க பார்க்கறத பார்த்தா, நான் பேசுறத பார்த்தா நீங்க அப்படியே வேற உலகத்துக்கு போயிடக்கூடாது. நாக்கால தான் உட்கார்ந்துருக்கீங்க. காரை பார்க் பண்ண மாதிரி மனசெல்லாம் எங்கேயும் போயிடக்கூடாது, இங்கே தான் இருக்கணும். ஏன்னா ஒரு சத்தியம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தட்டி எழுப்பும். ஒரு தேவனுடைய வார்த்தை நாம எந்த இடத்துல விழுந்து கிடக்கிறோமோ அந்த விழுந்து கிடக்கிற இடத்துல நம்ம தூக்கிவிடும். ஒரு தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ள வரும் பொழுது அது வேலை செய்யாமல் போகாது, அது கிரிகை செய்யாமல் போகாது. ஒருவேளை ஐயோ முதல் வாரமே வாழ்க்கையில ரொம்ப சோர்வா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல முதல் வாரமே என் வாழ்க்கையில ஏன்டா சர்ச்சுக்கு போனோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல முதல் வாரமே சில பேர் சர்ச்சுக்கு வரலாம், பரவாயில்ல, சோத்திரம், அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க. என்ன பல பிரச்சனை இருக்கலாம்ல, காய்ச்சலா இருக்கலாம், அப்படிதான் நம்ம சொல்லணும். இப்ப காய்ச்சலா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், சுகம் இல்லாம இருக்கலாம். ஈராயிரத்தி 26 நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட சோர்வுகள்லாம் வரும் பொழுது இல்ல, நான் அசைக்கப்படுவதில்லை. உள்ளத்துல பார்த்து சொல்லணும், வாக்கு தத்தங்களை சொல்லணும். நான் அசைக்கப்படுவதில்லை. என் வாழ்க்கை நான் என்னைக்காவது ஞாயிற்றுக்கிழமை லீவ் போட்டிருக்கேனா? அப்படின்னா காய்ச்சல் வந்தாலும் மருந்தை போட்டு ஒழுங்கு பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து நிற்பேன். அப்படியே கொஞ்சம் காய்ச்சலாக இருந்தாலும் நான் வந்து மருந்தை போட்டுட்டு சுயேட்சையில் வந்து நின்று பிரசங்கம் பண்ணுவேன். என்னுடைய உள்ளுக்கு 2 ஸ்டாண்டு நிற்கிறாரு, ஆட்டில் 2 ஸ்டாண்டு நிற்கிறாரு. ஸ்டாண்டை போட்டு ஒரே நாள் மறாத நாள் ஒன்லைன் சர்வீஸில் பிரசங்கம் பண்ணாங்க. தெரியுமா? ஒன்லைன் சர்வீஸில் பிரசங்கம் பண்ணாங்க. நான் அங்கே மாதிரி சொல்றாங்க, ஐயோ சேட்டை போட்டுட்டு அது வந்து புஸ்தகமே பண்ணக்கூடாது பண்ணாங்க. அப்படி என்கிட்ட சொல்லக்கூடாது, அது கதை. 2 கண்ணு ஆப்ரேஷன் பண்ணி வீட்டில் படுத்து கிடந்தேன். 2 கண்ணு சர்ஜரி பண்ணி வீட்டில் படுத்து கிடந்தேன். இல்லைங்க, சேர்ச்சில் வந்து பிரசங்கம் பண்ணாங்க, கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு
நீ பிரசங்கம் பண்ணக்கூடாது, கண்ணெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது. இல்ல, ஏன்னா நான் விசுவாசிக்கிற, நான் நம்புகிற, நான் ஆராதிக்கிற கர்த்தர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். இல்ல பாஸ்டர், நமக்கு கடவுள் ஞானத்தை கொடுத்திருக்கிற, அது எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரியும் கடவுள் ஞானம் கொடுத்திருக்கிறார். அந்த ஞானத்தை எப்படி பயன்படுத்த நமக்கு தெரியும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, நம்மளை கடவுளுடைய காரியத்தில் செய்வதற்கு எந்த பிசாசு நம்மளை வந்து தடுத்து நிப்பாட்டக்கூடாதுன்றேன். நிப்பாட்டக்கூடாது, எதுவும் நிப்பாட்டக்கூடாது, வேலை நிப்பாட்டக்கூடாது, மற்ற காரியம் எதுவுமே நிப்பாட்டக்கூடாது. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த தரிசனம் நம்மளை சாகடிச்சிடக்கூடாது. அந்த தரிசனத்தை அனல் மூட்டிக்கொண்டே இருக்கணும். இப்போ சென்னையில வந்து சபை ஆரம்பிக்கணும்னு எடுத்தாச்சு, வீட்டுக்கூட்ட ஆரம்பிக்கிறேன். என்னோட முயற்சி என்ன, ஆண்டவரே இந்த எண்ணத்தை நீங்க தான் என் உள்ளத்துல போட்டீங்க. என்ன ஜெபிக்கிறேன், இந்த எண்ணத்தை நீங்க போட்டீங்க ஆண்டவரே. அந்த எண்ணத்தை எடுக்க முடியாது, ஆனா எப்படியாவது அந்த இடத்துல ஒரு சபை உருவாக்கப்பட வேண்டும். அதுக்கு உழைப்பு தேவை, உழைக்கணும். கர்த்தர் பார்க்கிறாரு, உழைக்கிறோம். அதுக்கு பல காரியம் செய்யணும். இப்போ இந்த வருஷத்தில் சில காரியம் செய்யறதுக்கெல்லாம் மனசுக்குள்ள இருக்குது. நீலாயிலும் சரி, சென்னையாலும் சரி, சில காரியத்தை செய்யணுன்ற மனசுல இருக்குது. ஏன்னா கர்த்தர் உள்ள போட்ட ஒரு காரியத்தை அது வந்து சாத்தான் எடுக்க முடியாது. ஏன் நம்ம செய்யறோம்? இந்த உலகத்துல உயிர் இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்காக உழைச்சிட்டு போயிடும். ஆண்டவருக்காக உழைக்கணும், வேற எதற்காக இல்லை, கர்த்தருக்காக உழைக்கணும். கர்த்தருக்காக ஆத்துமாக்களை 4 பேரை கொண்டு வரணும். கர்த்தருக்காக சபைகளை சாமித்து தேவ நாமத்தை வகைப்படுத்தணும். ஏற ஒன்று இந்த உலகத்துல கொண்டு வந்தது கிடையாது, கொண்டு போவது கிடையாது. நம்முடைய உயிர் துடிப்பு தேவனுக்காக சேவை செய்வது. இதுல பேர், புகழ், பெருமை, பட்டம், பதவி இதெல்லாம் தேவையில்லைங்க. கொடுத்தாங்க, எல்லாம் வச்சு ஒரு மூட்டை கட்டி ஒரு பக்கம் போட்டாச்சு. சிலர் எல்லாம் அப்படியே பெரிய பெரிய ஃப்ரேம்ல போட்டு எல்லாம் பார்த்தா ரெவரண்ட் டாக்டர் அப்படின்னு போட்டு இவர் கொடுத்தாங்க. எல்லாம் ஃப்ரீ. நான் ஏதாவது ஒன்று என் ஆஃபீஸில் பார்த்துருப்பீங்களா, வீட்டில் கூட பார்த்துருப்பீங்களா? எல்லாம் எடுத்து அப்படியே ஒரு பக்கம் போட்டு வச்சிருக்கேன். அது உலக பிரகாரம் தேவையான வச்சு இருக்கட்டும். அதை காட்டிக்கிட்டு நம்ம என்ன செய்யப்படுது, பேரை இது பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆனா கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறாரு, ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறாரு, அதுல நம்முடைய வாழ்க்கையை சேர்த்து போயிட்டே இருக்கணும். எவ்வளோ உலகத்துல பெரிய பெரிய தேவனுடைய மனிதர்கள் இந்த ஊழியத்துல ஊழியம் செய்து எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா மேலதான் அவங்களுக்கு வெகுமதி, அவார்ட் கிடைக்கும். உலகத்துல இல்லை, மேல போனாதான் உண்மையும் உத்தமனும் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்த அநேகத்துல உன்னை அதிகாரியா வைக்கணும் வைப்பேன். கொஞ்சத்திலே உண்மை இல்லைன்னா பூத்தாதான், மேல போனாலும் பூத்தாதான், பூமியில இருக்கிற வரைக்கும் எல்லாமே பூத்தாவாயிரும். கொஞ்சத்திலே ஆண்டவருக்காக. ஏனென்றா எப்போதும் நினைக்கணும், கர்த்தர் என்னை எப்போதும் பார்க்கிறாரு. வசனம் சொல்லுகிறதுங்க சங்கீத புஸ்தகத்துல, ஆண்டவர் என் நினைவா இருக்கிறார். உலகத்தை, அதாவது உலகத்துல பார்த்தேன், வீட்டில் உள்ளவங்க கூட நம்ம நினைச்சிருக்காங்களான்னு கூட சந்தேகம் தான். நினைச்சு பார்க்குறாங்களா அப்படின்னு கூட கொஞ்சம் சந்தேகப்பட்டு தான் சொல்லலாம். ஆனா வசனம் சொல்றது, கர்த்தர் என் நினைவாகவே இருக்கிறார். அப்ப ஆண்டவர் நம்ம மேல அவரை நினைச்சு வச்சிருக்க, அவரை நினைச்சு பார்க்கிறார். இன்னொரு வசனம் இருக்கு ஏசாயா புஸ்தகத்துல, கர்த்தரை உள்ள கையில வரைஞ்சி வச்சிருக்காரு. வரைகிறதுனா தமிழ் எழுத்து, தமிழ் மொழிபெயர்ப்பு பிழையாது, தப்பு. அது வரைகிறது ஒரு பேரா எடுத்து அப்படி வரைகிறது, அப்படி அது இல்லை. வடிவு, வடிவு கரிசி இல்லை, வடிவு. வடிவு வடிவுன்னு என்ன தெரியுங்களா? சின்ன புள்ளையில கத்தி வெட்டுறது பாருங்க, வடிவு இருக்குது. இந்த வடிவு வெட்டுற வடிவு போகவே போகாது, சாகர வரைக்கும் இந்த வடிவு இருக்கும். இப்ப கத்து என்ன சொல்றாருனாக்கா, என்னுடைய உள்ள கையில நான் உன்னை வரைஞ்சி வைக்கல, வடிவாக்கி வச்சிருக்கிறேன். அப்பனா என் கையில இருக்கிறத
அது அழிக்க முடியாது. உங்களை என்னை ஆண்டவர் கையில வலுவாக எழுதி வச்சிருக்கிறாரு. அது அழிக்க முடியாது. அதுதான் அவர் பார்க்கிறாரு. எப்போதும் அவர் நம்ம நினைவாக இருக்கிறார். நம்ம கர்த்தரை எந்த அளவுக்கு நினைச்சு பார்க்கிறோம், எந்த அளவுக்கு ஆண்டவர் யோசித்து பார்க்கிறோம். ஒரு கிறிஸ்தவன் வாழ்க்கையில கடவுள் தான் மையமா இருக்கும். வேற எதுக்கு இடம் கொடுக்க கூடாது. இருதயத்துல இயேசு தான் இருக்கணும். வேற யாராவது உள்ள உட்கார வச்சுக்கிட்டு பூஜிக்க கூடாது. இருதயத்துல அவர் தான் அவராய் இருக்கணும். கடவுள் தான் கடவுளா இருதயத்துல இருக்கணும். தவிர இந்த இருதயத்தை யாருக்காவது கொடுத்துட்டோமா போச்சு, அவ்வளவுதான். அதனால்தான் உன் இருதயத்தை எனக்கு தான் கேட்டார் ஆண்டவர். இதோ வாசப்படல் நின்று கதவை தட்டுகிறேன். நீ கதவை திறந்தா, இருதயத்தின் கதவை திறந்தா, நான் உள்ளே அங்கே பிரவேசிப்பேன், உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவேன். ஆகினால் தான் 30ஆம் சங்கீதத்தில் 6ஆம் வசனத்துல நான் அசைக்கப்படுவதில்லை. எல்லாரும் எழுதிருக்கு. நன்றி ஆண்டவர். நாம் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. இது வேதத்தின் சத்தியம்.